ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையை எதிர்கொள்ளும் 30 நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு 335 கோடி ரூபாய் நன்கொடை அளித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலம் அச்சுறுத்தி அந்நிறுவனங்களிடம் இருந்து பாஜக பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட 2018ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அரசியல் கட்சிகளுக்கு 16,518 கோடி ரூபாய் வரை கிடைத்துள்ளது. இதில் பாஜக மட்டுமே 6,565 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்களின் மூலம் பெற்றுள்ள நிலையில், அக்கட்சிக்கு நிதி வழங்கிய நிறுவனங்கள் எது, எந்த காலகட்டத்தில் நிதி வழங்கின என்பன உள்ளிட்ட தகவல்கள் குறித்து செய்தி நிறுவனம் ஒன்று ஆய்வு நடத்தியுள்ளது. அதில் 2018-19 மற்றும் 2022-23க்கு இடையில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையை எதிர்கொண்ட 30 நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு 335 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் ரெய்ட் நடந்த ஆண்டு வரை பாஜகவுக்கு எந்த தொகையையும் வழங்காத 23 நிறுவனங்கள் சோதனைக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு 187 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. புலனாய்வு அமைப்புகள் சோதனை நடத்தி சென்ற பிறகு அடுத்த 4 மாதங்களிலேயே 9 கோடி ரூபாய் நிதியை 4 நிறுவனங்கள் வழங்கியிருப்பதாகவும், பாஜகவுக்கு ஏற்கனவே நன்கொடை அளித்த 6 நிறுவனங்கள் சோதனைக்கு பிறகு அதிக நிதியை கொடுத்துள்ளன. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இடி, ஐடி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஆக்ஷனால அதோட டைரக்ட் பெனிஃபிஷரி பிஜேபி தான். இப்போ பிஜேபி கேட்குறாங்களோ இல்லையோன்னு இல்லை, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே பிஜேபி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டிலேயே ஒரு கம்பெனி 100 கோடி கொடுத்துருக்காங்க, இன்னொரு கம்பெனி 11 crores கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்தோம், இவங்க டிஎம்கேக்கோ இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ்க்கு ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 11 கோடி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. அவங்க காங்கிரஸ் கொடுத்துருக்காங்களா, டிஎம்கே கொடுத்துருக்காங்களா, ஏஐடிஎம் கொடுத்துருக்காங்களா நம்ம பார்த்தோம். யாருக்கும் கொடுக்கல. அவங்க ஒன்லி ஃபார் பிஜேபி. எந்த வருஷம் அவங்க மேலே ரெய்டு நடந்தா ஒரே ஒரு வருஷத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு கிளியராக ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பாஜகவுக்கு நன்கொடை அளித்து வந்த 6 நிறுவனங்கள் ஒரு நிதியாண்டில் நன்கொடை வழங்குவதை நிறுத்திய நிலையில் புலனாய்வு அமைப்பின் நடவடிக்கையை எதிர்கொண்டதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு அமைப்பின் சோதனைகளை எதிர்கொண்ட பின் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கிய சில நிறுவனங்கள் அதன் பிறகு உரிமங்கள் அல்லது அரசு அனுமதிகளை பெற்றதாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. 30 நிறுவனங்கள் கொண்ட பட்டியலில் இடம்பெறாத குறைந்தது 3 பாஜக நன்கொடையாளர்கள் ஒன்றிய அரசிடமிருந்து சலுகைகளை பெற்றதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விசாரணை அமைப்புகள் பாஜகவின் லாபத்துக்காக பயன்படுத்தப்படுவது அம்பலமாகி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.